Good afternoon, students. Today I am going to teach about subject accountancy afternoon session. August revision for August monthly test portion. Chapter 3. Title of the chapter is Books of Primarily. In this session, only solve the problem. Exercise number 8, 9, 10 and classify the personal account, real account and then nominal account. Now let us see the question number 8, 9 and 10. First we can see the exercise number 8. So students look at the book, question number 8. நான் இங்கே ஆன்சர் மட்டும்தான்ப்பா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் கொஷின்ஸ் அப்படியே பாருங்கள், புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். நான் ஒரு என்ட்ரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே வரேன், அதை நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், the question is enter the following transaction in the journal of Manohar who is dealing in textiles 2018 March. So 2018 March 1st Manohar started business with the cash 60,000. ஸோ மனோகர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கேஷ் உள்ளே வருது, மனோகர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. மனோகர் இஸ் த பர்சனல் பர்சன், அதாவது ஒரு பர்சன்றதால இது பர்சனல் அக்கௌண்ட் நமக்கு அக்கௌண்டிங் ரூலில் வருது. வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட்? டெபிட் இஸ் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ மனோகர் நம்ம கொடுக்குறாரு, நம்ம கேஷ் உள்ளே வருது, அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இது போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த ஜர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் Manohar, business started with cash. So debit aspect la 60,000 and then credit aspect the same amount will be entered. Then second one, March 2nd, purchase furniture for cash. கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்னிச்சர் நமக்கு வந்து உள்ளே வருது, கேஷு வெளியில் போகுது. ஸோ ஃபர்னிச்சர் இஸ் த இன்கமிங் அண்ட் கேஷ் இஸ் த அவுட் கோயிங். ஸோ இன்கமிங்காக வரதெல்லாம் டெபிட் ஆஸ்பெக்டாகவும், அவுட் கோயிங் ஆகிறது நம்ம கிரெடிட் ஆஸ்பெக்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே டெபிட்டில் மட்டும்தான் டிஆர்னு மென்ஷன் பண்ணுறோம், கிரெடிட் ஆஸ்பெக்ட்டை சிஆர்னு மென்ஷன் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஃபஸ்ட் 2 letters யூ கேன் ஸ்டார்ட், தேர்ட் லெட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கிரெடிட் ஆஸ்க்கு பதிலாக என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், 2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் என்ட்ரி, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சரை வாங்குகிறோம். ஸோ ஃபர்னிச்சர் வந்து நமக்குள்ளே வருது, கேஷ் அவுட் கோயிங் ஆகுது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ இருக்குது? 10,000 டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் சேம் அமௌண்ட் வில் பி என்டர் இன் டு த கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், திஸ் இஸ் a cash transaction. And March 3rd, bought goods for cash. பாட் மீன்ஸ் பர்ச்சேஸ்ன்னு அர்த்தம். கேஷ் கொடுத்து பொருளை வாங்கியிருக்கோம், ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அவுட் கோயிங் ஆகுது, அல்லது கிரெடிட் ஆஸ்பெக்டில் வருது. ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், இதுவும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான், கேஷ் பர்ச்சேஸ்னு அர்த்தம் இருக்குது. ஸோ 25,000 the same value represent for debit and credit aspect. Then fourth, March 4th, question is March 6 bought goods from Kamalesh on credit. அதாவது மார்ச் 6th அன்னைக்கு பாட்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்னா கமலேஷ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம், கடனுக்கு வாங்குகிறோம். ஓகேங்களா? கேஷ் கொடுக்கல, கடனுக்கு வாங்குகிறோம். அப்போது ஃப்ரம் பக்கத்தில் எது வந்தாலும் அது கிரெடிட் ஆஸ்பெக்டை நம்ம என்ன பண்ணோம், மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன பண்ணோம், யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், கமலேஷ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இது கிரெடிட் பர்ச்சேஸ். நரேஷ் என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கமலேஷ். கமலேஷ்ன்றது கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 15,000 இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் சேம் அமௌண்ட் வில் பி என்டர் இன்டு த கிரெடிட் ஆஸ்பெக்ட். Then March 8 sold goods for cash. நமக்கு நீட் ஃபார் சம் மணி, அதனால் நம்ம பொருளை சேல்ஸ் பண்ணுறோம். பொருள் வெளியில் போயிடுது. பொருள்னால் குட்ஸ்ன்னு அர்த்தங்க. ஸ்டாக் இஸ் அவுட் கோயிங். அப்போ நமக்கு என்ன வருது, அதுக்கு பதிலாக கேஷ் உள்ளே வருது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சேல்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கணும் இங்கே. ஸோ திஸ் இஸ் a கேஷ் ட்ரான்சாக்ஷன், கேஷ் சேல்ஸ் நரேஷன். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பொருளை விற்றுதாலும் நம்ம கேஷ் உள்ளே வருது. ஸோ உள்ளே வரதெல்லாம் நம்ம டெபிட் ஆஸ்பெக்டாகவும், வெளியில் போகிறதெல்லாம் கிரெடிட் ஆஸ்பெக்டாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ கேஷ் இஸ் இன்கமிங் இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் டு சேல்ஸ் அவுட் கோயிங்கிறதால அது கிரெடிட் ஆஸ்பெக்டை கன்சிடர் பண்ணினோம். த 25,000 28,000 சேம் அமௌண்ட் வில் பி ரெப்ரசன்ட் ஃபார் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட். தென் March 10, கொஷின் இஸ் சோல்ட் குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். ஃப்ரம் வந்தால் கிரெடிட் ஆஸ்பெக்ட்லேயும், டூன்னு வந்தால் டெபிட் ஆஸ்பெக்ட்லையும் எடுத்துக்கணும். சோல்ட் குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். ஹரிக்கு விற்கிறோம், ஆனால் ஹரி வந்து கேஷ் அப்போவே கொடுக்கல, கடனுக்கு தான் விற்கிறோம். அவருக்கு கேஷ் இல்லை, அதனால் கடனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, வாங்கிக்கிறார். நம்மளும் கடனுக்கு அவர்கிட்ட பொருளை சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது கடனுக்கு சேல்ஸ் பண்ணும்போது
இந்த இந்த வந்து நம்ம யார் இதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? ஹூ இஸ் த ரிசீவர்? ஹரி இஸ் த ரிசீவர். ஆனால் நமக்கு கேஷ் நமக்கு உள்ளே வரல. ஆனால் நமக்கு என்ன ஆயிருக்கு? பொருள் சேல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஹரி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். திஸ் இஸ் ஏ கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கிரெடிட் சேல்ஸ் டு ஹரி. எவ்வளோ இருக்குது? 10,000 10,000. நெக்ஸ்ட் மார்ச் 14th பெய்டு கமலேஷ். இப்போ கமலேஷ் கடனுக்கு தானே வாங்கியிருக்கான். எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 12,000. ஆனால் திருப்பி அவன் என்ன பண்ணுறான்? பே பண்ணிடுறான். என்ன பண்ணுறான்? கமலேஷ் பே பண்ணிடுறான். பெய்டுன்னா நம்ம கேஷ்னு எடுத்துகிட்டு வந்து பெய்டுன்ற இது வேர்டை நம்ம என்னவா மீன் பண்ணிக்கணும்? கேஷு. அப்போ நம்ம கேஷ் உள்ளே வருதா இல்லையா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 14th entry பெய்டு கமலேஷ். ஸோ கேஷ் இஸ் இன்கமிங். யார் பே பண்ணுறாங்க? கமலேஷ் வந்து பே பண்ணுறாங்க. ஆனால் கேஷ் பெய்டு டு கமலேஷ்ன்றதால, அதாவது கமலேஷுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பே பண்ணுறோம். அப்போ கேஷ் இஸ் நமக்கு கமலேஷ் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. கேஷ் நமக்கு வெளியில் போகுது. கமலேஷுக்கு நம்ம வந்து பே டூ பக்கத்தில் எது வருதோ அது டெபிட் ஆஸ்பெக்ட்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ 12,000 கமலேஷுக்கு நம்ம பே பண்ணுறோம். கமலேஷுக்கு நம்ம பே பண்ணுறது இல்லை, கமலேஷ் கிட்ட தான் நம்ம வாங்கிப்போம் கடனுக்கு. இங்கே இதில் பாருங்களேன், 6th entry பாருங்கள். மார்ச் 6th பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். நம்ம யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம்? கமலேஷ் கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருக்கோம். 15,000 நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அவருக்கு தான் நம்ம பே பண்ணுறோம். கமலேஷ் கிட்ட தான் நம்ம பே பண்ணுறோம். அப்போ கமலேஷ் தானே கேஷ் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அப்போ கமலேஷ்க்கு கேஷ் வந்துடுது. கேஷ் நம்மளோட பேக்கெட்லேருந்து அவுட் கோயிங் ஆகுது. அதனால் கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். 12,000. நெக்ஸ்ட்டு 18th entry பாருங்களேன். மார்ச் 18th பெய்டு ரெண்ட். வாடகை கொடுக்குறோம். பெய்டுனா கேஷ் நம்ம எடுத்துக்கணும். ரெண்ட்டு, சேலரி, வேஜஸ் இந்த மூணுமே டெபிட் ஆஸ்பெக்டில் தான் ஷோன் ஆகணும். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். வாடகை கொடுக்குறோம். ஸோ அதனால் ரெண்ட் வில் பி ஷோன் இன் ஏ டெபிட் ஆஸ்பெக்ட், கேஷ் வில் பி ஷோன் ஆன் ஏ கிரெடிட் ஆஸ்பெக்ட். 500 debit aspect and the same amount will be entered into the credit aspect. Narration rent paid. Then March 25th received from Hari. அந்த ஹரின்ற நேம் எங்கே வருது பாருங்கள்? 10th பாருங்கள். அதாவது மார்ச் 10 சோல் குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். ஹரிக்கு நம்ம கடனுக்கு விற்றுருக்கோம் இல்லையா? இப்போ ஹரி நமக்கு என்ன பண்ணுறான்? திருப்பி கேஷை கொடுக்குறான். அப்போ கேஷ் நமக்கு உள்ளே வருதா? யார் கொடுக்குறாங்க? ஹூ இஸ் த கிவர்? ஹரி இஸ் த கிவர். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரி அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரி அக்கௌண்ட். 8,000 debit aspect. The same amount will be entered into the credit aspect. Narration cash received from ஹரி கிட்டது நம்ம கேஷை ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். The last one finally March 28 withdrew cash for personal use. withdrew cash தன்னுடைய சொந்த செலவுக்காக அமௌண்ட்டை கொஞ்சம் நம்ம பர்சனலாக பேங்க்லேருந்து எடுக்கிறோம். அப்போ பர்சனல் யூஸ் அப்படின்னா ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் வரும். ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் வரும். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட். வித்ட்ரா பண்ணுறதுல வந்து 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறோம், இன்னொன்று ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறோம். பர்சனல் யூஸ்ன்னு எடுத்தால் ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் வரும். ஆஃபீஸ் யூஸ்ன்னு எடுத்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த கொஷின் வந்து வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். அப்போ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் வித்ட்ரூ கேஷ் ஃபார் personal use. So 4,000 in the debit aspect and same amount will be entered into the credit aspect. Okay, then next exercise number 9 in the books of, அதாவது இந்த question பாருங்க. See the question 9. Look at the book, students. See the question number 9. Past journal entries in the books of Sasikumar, who is dealing in automobiles, 2017 October. ஸோ 2017 October 1 சசிகுமார் என்ன பண்ணுறாருனா ஆட்டோமொபைல் ஒரு இது வந்து நம்ம டீல் பண்ணுறாரு. ஒரு என்டர்பிரைஸை உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு October 1 கமன்ஸ் பிஸ்னஸ் வித் குட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அது காசாக கொடுக்காம என்னவா கொடுக்குறாருனா குட்ஸாக கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? குட்ஸ்னால் என்னன்னு சொல்கிற மீனிங் அடுத்து அது அனதர் மீனிங் என்னவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்? குட்ஸை ஸ்டாக்குன்னு பண்ணணும். ப்ராட்னா பர்ச்சேஸ், சோல்டுனா சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ வித் குட்ஸு அப்போ ஸ்டாக் மட்டும்தான் கொடுக்குறாரு, கேஷ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக கேஷுக்கு பதிலாக ஈக்குவலண்ட்டாக என்ன கொடுக்குறாரு? பொருளை கொடுக்குறாரு. அப்போ எது நமக்குள்ளே வருது? வாட் கம்ஸ் இன்? ஸ்டாக் இஸ் இன்கமிங். யார் நமக்கு இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? சசிகுமார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்போது சசிகுமார்ன்ற ஒரு பர்சன் தானே. இந்த பர்சன் நேம் வந்தால் இண்டிவிஜுவல் நேம் வந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட்? டெபிட் இஸ் த
ரிசீவர் அண்ட் கிரெடிட் இஸ் த கிவர். அப்போ நமக்கு இங்கே என்ன ரிசீவ் ஆகிருக்கோம், குட்ஸ் உள்ளே வந்திருக்கு, அப்போ அது டெபிட்டு. யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க கிவர் அது கிரெடிட்டில் வருது. அப்போ ஸ்டாக் உள்ளே வருது. ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் கமன்ஸ் வித் குட்ஸ். 40,000 in the debit and then same amount will be entered into the credit aspect. Then October 3rd, cash introduced in the business. ஃபஸ்ட்டு குட்ஸு கொடுக்குறாரு, திரும்ப என்ன பண்ணுறாரு, அக்டோபர் 3rd அன்னைக்கு ஃபஸ்ட்டு அன்றைக்கி குட்ஸு கொடுக்குறாரு, அடுத்து 3rd கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் கேஷ் கொடுக்குறாரு கொஞ்சம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சசிகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. Debit aspect and the same amount will be entered into the credit aspect. So narration, cash introduced in the business. Then 4th, October 4th, purchase goods from Arul on credit. அருள் கிட்ட கடனுக்கு நம்ம வாங்குகிறோம், சரிங்களா. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு அருள் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு அருள் அக்கௌண்ட். ஃப்ரம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது கிரெடிட் ஆஸ்பெக்ட்லேயும், டூ பக்கத்தில் வந்துச்சுன்னா அது டெபிட். சின்ன சிம்பிளான ஒரு அந்த இது தான், அது க்ளூ தான் இது, சரிங்களா. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு அருள் அக்கௌண்ட் 70,000 70,000. நரேஷன், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட். இப்போ இதை வேறு விதமாக எப்படி எழுதலாம்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதலாம், கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் அருள்னு கூட எழுதலாம். தென் October 6th, ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள். 4th அன்னைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 1 டேக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, திருப்பி அருள்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போது அதை நம்ம என்ன ரிட்டர்னாக எடுத்துக்கலாம், பர்ச்சேஸ் தானே பண்ணியிருக்காங்க, அப்போ திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்னாக எடுத்துக்கலாம். அதே சேல்ஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணால் அது சேல்ஸ் ரிட்டர்னாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்ககிட்ட தான் திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ இது யார் ரிசீவ் பண்ணுமா, டூ பக்கத்தில் யார் வராங்க, ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள், அருள் தானே வராங்க. அப்போ அருள் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 10,000. Next, narration, return goods to Arul. Then October 10, paid cash to Arul on account. Paid cash to Arul on account. Arul account நம்ம பே பண்ணுறோம். பெய்டுனா கேஷ்னு அர்த்தம். அப்போ அருள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு அமௌண்ட் சேர்ந்துருமா, நம்ம அமௌண்ட் அவர்கிட்ட கொடுக்குறத நம்ம கேஷ் வெளியில் போகுது. ஸோ அவுட் கோயிங் ஆகுது கிரெடிட் ஆஸ்பெக்டாகவும், உள்ள இன்கமிங் வரது டெபிட்டாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். அருள் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அருள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன், பெய்ட் கேஷ் டு Arul on account 60,000. Then October 15th, sold goods to Chandru on credit. அதாவது சந்துருக்கு நம்ம கடனுக்கு விற்கிறோம் இல்லைங்களா. டூ பக்கத்தில் என்ன நேம் வருது பாருங்கள், சந்துரு வருதா. அப்போ இங்கே என்ன வரணும், சந்துரு அக்கௌண்ட் டெட்டார் டு சோல்டுனா சேல்ஸ்னு அர்த்தம். அப்போ இது கிரெடிட் சேல்ஸ். நரேஷன் இதுக்கு கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா சோல் குட்ஸ் டு சந்துரு அப்படின்னு எழுதலாம். ஆன் கிரெடிட் சேல்ஸ்னு எழுதலாம். 30,000. Then 18th, October 18, சந்தர் ரிட்டர்ன் குட்ஸ் ஒர்த் 6,000. ஆக்சுவலி கடனுக்கு எவ்வளோக்கு நம்ம விற்றுருக்கோம், இருக்குது 30,000க்கு விற்றுருக்கோம் சந்தருக்கு. ஆனால் 15th அன்றைக்கி நம்ம விற்றுருக்கோம். திருப்பி என்ன பண்ணுறாரு, ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் பொருளை தான் நம்ம என்ன பண்ணுறாரு, 6,000 ஒருத்தோட பொருளை மட்டும் நம்மகிட்ட ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ இங்கே சோல்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டு சந்தர் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டு சந்தர் அக்கௌண்ட். சந்தர்கிட்ட தான் நம்ம வாங்கணும், அவுட்டு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, சந்தர் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ சந்தர் ரிட்டர்ன் குட்ஸ் ஒர்த்து. அப்போ யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் உள்ளே வருது, யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, சந்தர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. 6,000 டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 6,000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். தென் 20, October 20, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அவர் கடனுக்கு வாங்குறாரு, ஆனால் பட் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் சந்தர் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணும்போது 3 என்ட்ரிஸ் வரும். கேஷ் ஒன்று உள்ளே வருதா, இப்போ யார் பே பண்ணுறாங்கன்னு காமிக்கணும். இப்போ நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறதால ஒரு ஃபியூ அமௌண்ட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க, அது நமக்கு லாபம். அப்போ லாபன்றதை நம்ம என்னவா காமிக்கிறோம், டெபிட் ஆஸ்பெக்டில் காமிக்கிறோம். லாஸ் வந்தால் மட்டும்தான் கிரெடிட்டில் நம்ம காமிப்போம், ஓகேங்களா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சந்தர் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டில் 23,000 செட்டில்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. சந்தர் எவ்வளோ நமக்கு கொடுக்குறாரு, டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 1,000. அப்போ டோட்டலி எவ்வளோ வருது, 24,000 இந்த சந்தர் அக்கௌண்ட். So received cash from Chandar in full settlement. Then 25th, October 25th, paid salary through ECS. ECSன்றது இந்த கேஷ் நம்ம எது மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இப்போ அந்த ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் கேஷை. அப்படி பண்ணும்போது அப்போ என்ன வரணும், சேலரி, ரெண்ட்டு, வேஜஸ் எது வந்தாலும் நம்ம என்ன எங்கே காமிக்கிறோம், டெபிட்டில் தான் நம்ம காமிக்கிறோம். இது கேஷ் பேங்க்குன்றதால நம்ம கேஷாக காமிக்காமல் பேங்க்குன்னு காமிக்கிறோம், சரிங்களா. இ பேங்கிங் மூலிமா நம்ம காமிக்கிறதுல என்னது, த்ரூ தான் ஆன்லைன் மூலமாக நம்ம பே பண்ணுறதால இது என்னென்னு சொல்கிறோம், பேங்க்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். சேலரி இஸ் பெய்டு த்ரூ இசிஎஸ் 2,000. தென் 25, சாரி லாஸ்ட் ஒன் 30, October 30,
ஷாகில் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் ஒர்த். ஷாகில் என்ன பண்ணுறாருப்பா, எடுக்கிறார், பர்சனல் யூஸ்க்காக பொருளை சொந்தமாக எடுத்துகிட்டு போகிறார். சரிங்களா, 40,000 உள்ள குட்ஸ் தான் அவர் கொடுத்துருக்காரு, அதில் 10,000 உள்ள வேல்யூ உள்ள குட்ஸை அவர் எடுத்துக்கிறார், பர்சனல் தனிப்பட்ட தேவைக்காக அவர் எடுத்துக்கிறார். அப்போ பர்சனல் யூஸ்ன்னு சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு, இது பர்ச்சேஸ் தானே கொடுத்துருக்காங்க, அதாவது ஷெல் டுக் எடுத்துக்கிறாரு இல்லையா, அப்போ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000 10,000 ஷாகில் அதாவது டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் ஒர்க். இங்கே வந்து நரேஷன்ஸ் பாருங்கள், ஷாகில்னு வரணும், இங்கே சசிகுமார்னு கொடுத்துருக்காங்க. ஷாகில் டுக் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகேங்களா. Then exercise number 10. So students, see the question number 10. Question is, past journal entries in the books of Hari, who is a dealer in sports items. So heading in the books of Hari, journal entries. So you have to open 5 columns. First column have to mention date, then second column particulars, third one see the page number, ledger folio, then fourth one column debit, and then finally last one column credit, rupees. So 2000 date காலத்தில் 2017 January 1st அப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம். First one entry, commence business with cash 50,000. So commence business with cash, cash is incoming, who is contributed, Hari is contributed. So cash account data, அதாவது commence business with cashனால நீங்கள் என்ன பண்ணலாம், cash account data to who is contributed அந்த capital account நம்ம மென்ஷன் பண்ணுறோம். Cash account data to Hari's capital account, commence business with cash 50,000, and same amount will be entered into the credit aspect. Then second, January 2nd, purchase goods from Subhash on credit. அதாவது சுபாஷ் கிட்ட கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சுபாஷ் அக்கௌண்ட், திஸ் இஸ் ஏ கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 20,000. Then third, January 4th, sold goods to Ramu on credit. கடனுக்கு விற்றுருக்கோம், ராமு கிட்ட கடனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ராமு அதை ரிசீவ் பண்ணிக்கிறாரு, சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கிறோம். ராமு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், நரேஷன் சோல் குட்ஸ் டு ராமு ஆன் கிரெடிட், கடனுக்கு நம்ம விற்றுருக்கோம் ராமுக்கு அப்படின்ற விளக்கத்தை எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் நரேஷன்ஸில் எழுதுகிறோம். 15,000 is the debit aspect and the same amount will be entered into the credit aspect. Then 10th, சாரி 8th, அதுக்கப்புறமா 8th என்ட்ரி பாருங்களேன். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், 8th one, ராமு பெய்ட் த அமௌண்ட் த்ரூ செக். ராமு பெய்ட் த அமௌண்ட் த்ரூ செக். ராமு கடனுக்கு தானே வாங்கியிருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக கேஷாக கொடுக்காம செக் எழுதி கொடுக்குறாரு. செக் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கேஷாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த செக்கை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கேஷாக க்ரெடிட் ஆகும். அதனால் செக்கு வந்து 2 நேம் சொல்லலாம், கேஷு பேங்க். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கணும், சரிங்களா. ஸோ இங்கே கேஷ் அக்கௌண்ட் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது கேஷ் அக்கௌண்ட் நமக்கு செக்குன்றது உள்ளே வருது இல்லையா, அப்போ அந்த கேஷாக தான் நம்ம மாற்றுறோம். கடைசியாக யார் கொடுக்குறாங்க, ராமு நமக்கு செக் எழுதி கொடுக்குறாரு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ராமு அக்கௌண்ட். ஆக்சுவலி செக் அக்கௌண்ட் டெட்டா டு ராமு அக்கௌண்ட் தான். செக்கை நம்ம என்னவா மீன் பண்ணிக்கணும், கேஷாக நம்ம மாற்றும்போது கேஷ் நமக்கு உள்ளே வருதுன்னு அர்த்தம். செக் வந்து கேஷ் தான் நமக்கு பேங்க்லேருந்து மாற்றும் போது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ராமு அக்கௌண்ட். ராமு பெய்ட் த அமௌண்ட்டு த்ரூ செக். அவர் எப்படி பே பண்ணுறாரு, டைரெக்டாக செக் கொடுத்துட்றாரு. எவ்வளோக்குள்ள செக் கொடுக்குறாரு, 15,000 கொடுக்குறாரு. ஸோ டெபிட் ஆஸ்பெக்ட் 15,000 and as well as credit aspect also 15,000. Then 10th, check received from Ramu is deposited with the bank. அதாவது ராமு கிட்டேருந்து ரிசீவ் பண்ண செக்கை இவர் என்ன பண்ணுறதுனா பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுறாரு. அப்போ பேங்க்கில் போய்ட்டு நம்ம அமௌண்ட்டு போயிடுமா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு என்னவா போடுறாரு, செக்காக போடுறாரு. செக் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கேஷ் ஆர் பேங்க்னு சொல்கிறேன். ஸோ போய் செக்கை வந்து டெபாசிட் பண்ணுறாரு, பேங்க்கில் போய் நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு போயிடுது. பேங்க்கு தான் நம்ம செக்கை வாங்கிக்கிறது, ரிசீவ் பண்ணுறது. அதனால் பேங்க் அக்கௌண்ட் இஸ் டெப்டாஸ் அண்ட் தென் கேஷ் வந்து நமக்கு அவுட் கோயிங்காக போகுது. டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ சேம் அமௌண்ட் வில் பி என்டர் இன் டு த டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் 15,000. நரேஷன் செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு. ராமுக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண செக்கை நம்ம பேங்க்கில் போய்ட்டு டெபாசிட் பண்ணிட்டோம் நம்ம அக்கௌண்ட்டில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு January 15th, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கோபால் ஆன் கிரெடிட்.
இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் வந்து நம்ம பேட்டு பால் இதெல்லாம் நம்ம யார்கிட்டருந்து வாங்குகிறோம் அப்படின்னா கோபால் கிட்ட கடனுக்காக வாங்குகிறோம். கடனுக்கு காசு கொடுத்து வாங்கலை, கடனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வருமா முன்னாடி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா யார்கிட்ட வாங்குகிறோம், கோபால் கிட்ட வாங்குகிறோம். பர்ச்சேஸ்ன்றது ரியல் அக்கௌண்ட். வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் ரியல், வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். கேஷ் அதாவது கோபால் கிட்ட இருக்க பொருள் அவருக்கு வந்து நம்ம கிட்ட வந்தது, அதனால் கோபாலுக்கு அது அவுட் கோயிங்காக காமிக்குது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு Gopal account. Sports item purchased from Gopal on credit or credit purchase in narrations. 10,000 debit aspect and same amount will be entered into the credit aspect, then 10,000. January 18th paid rent for the proprietor's residence. நம்ம வீடு வாடகை இருக்கும் இல்லையா, அந்த ஓனர்கிட்ட நம்ம வாடகையை கொடுக்குறோம். சரிங்களா? எவ்வளோ கொடுக்குறோம், 1500 கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ என்னது, ஸ்போர்ட்ஸ் பெய்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ரெசிடென்ஸ், அதுக்காக நம்ம எடுக்கிறோம். இப்போ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டர் நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காக வாடகை கொடுக்குறதா நம்ம அமௌண்ட் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எடுக்கிறோம், எடுத்து அவருக்கு வாடகையை நம்ம பே பண்ணுறோம். ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட் 1500. 20 January 20 paid Gopal in full settlement after deducting 5% discount. 5% டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 250 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கோபால் நமக்கு அதாவது கோபால்கிட்ட எவ்வளோக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், 5000 உள்ளது நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுறோம். அப்படி செட்டில்மெண்ட் ஃபுல்லாக செட்டில் பண்ணும்போது நமக்கு 3 என்ட்ரிஸ் வருங்க. ஃபுல் செட்டில்மெண்ட்னா யார் செட்டில்மெண்ட் பண்ணுறது, கோபாலுக்கு நம்ம செட்டில் பண்ணுறோம். அப்போ கோபால் தான் நம்ம பணத்தை ரிசீவ் பண்ணி, ஏன்னா கோபால்கிட்ட நம்ம ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் கடனுக்கு. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்களேன், கோபால் அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 15th அன்னைக்கு. என்றைக்கு திருப்பி நம்ம அவருக்கு செட்டில் பண்ணுறோம், 20 அன்னைக்கு செட்டில் பண்ணுறோம். அப்படி நம்ம செட்டில் பண்ணும்போது கோபால் அக்கௌண்ட்டுக்கு 10,000 டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபால் என்ன சொல்கிறேன், நம்மகிட்ட நீங்கள் ஃபுல்லாக ஸ்பாட்லேயே நீங்கள் இது பண்ணுறதால நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5,000 இது 5% நான் உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். அப்போ 10% 10,000 × 5/100 கண்டுபிடிச்சிங்கன்னா 250 rupees நமக்கு லாபம். ஆகுது. 250 rupees நமக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்துக்க சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை 5% தான் கொடுக்குறாங்க. 5%னா 10,000 × 5/100 500 நமக்கு டிஸ்கவுண்ட்டு. ஸோ கோபால் அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. டு கேஷ் நம்ம எவ்வளோ கொடுத்தா போதும் அவருக்கு, நம்மளோட பேக்கெட்லேருந்து 10,000 எடுத்துகிட்டு போகிறோம்ப்பா, கோபால்கிட்ட 10,000 கொடுக்குறோம். அவர் 10,000 நம்மகிட்ட வாங்கலை, எவ்வளோ மட்டும் வாங்கிக்கிறாரு, 5% டிஸ்கவுண்ட் பண்ணி நீ 500 உன் பேக்கெட்டில் வச்சுக்கோ, 9,500 மட்டும் எனக்கு கொடுத்தா நீ போதும் அப்படின்றது. அப்போ நம்ம கேஷ் எவ்வளோ அவுட் கோயிங் ஆகுது, 9,500. இந்த 500 திருப்பி தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அவர்கிட்ட இருந்தால், அதனால் நம்ம அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் காமிக்கிறோம். சரிங்களா? கோபாலுக்கு நம்ம எவ்வளோ செட்டில் பண்ணுறோம், 10,000 செட்டில் பண்ணியாச்சு. அவர் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிட்டார். அவர் 10,000 ஸ்பாட்லேயே கொடுத்ததால் 5% டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 9,500 மட்டும் எடுத்துக்கிறாரு. திருப்பி 500 நம்மகிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ பெய்ட் கேபிட்டல் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப்டர் டிடக்டிங் 5% ஆஃப் டிஸ்கவுண்ட். 25th January பெய்ட் சுபாஷ் rupees 4,750 அண்ட் டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்ட் rupees 250. சுபாஷ் எங்கே இருக்கார் பாருங்கள், செகண்டில் பாருங்கள். January 2 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சுபாஷ் ஆன் கிரெடிட் 20,000. அவர்கிட்ட நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், 20,000க்கு நம்ம வாங்குகிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் பாருங்கள், பெய்ட் சுபாஷ் rupees 4,750க்கு நம்ம பே பண்ணுறோம். நமக்கு 250 என்ன பண்ணுறது, அவரை நீங்கள் ரிசீவ் அவர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ 5,000லேருந்து 2,050 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 4,750, அதை மட்டும் தான் நம்ம அவர் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ சுபாஷ் ரிசீவ் பண்ணுறாரு, அதில் ஒரு டெபிட்டராக இருக்கார், டெபிட் ஆஸ்பெக்டில் காமிக்கிறோம். டு கேஷ் அக்கௌண்ட்டு, அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிறோம், 250 நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ பெய்ட் சுபாஷ் rupees 4,750 அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 250. ஓகே, தென் லாஸ்ட் ஒன் 28th January 28 பெய்ட் பை கேஷ். அதாவது கேஷ் வந்து வேஜஸ் வந்து 500 கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 3,000 நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம், அண்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வாணிக செலவுக்காகவும் 1,000 rupees நம்ம கேஷாக கொடுக்குறோம். ஓகேங்களா? இது ஆல் த எக்ஸ்பென்சஸ் வில் பி ஷோன் இன் ஏ டெபிட் ஆஸ்பெக்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு என்னென்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வருது. வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட், all the expenses and losses will be shown in a debit aspect and all the incomes and gain will be shown in a credit aspect அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார், ட்ரேட் இதெல்லாம் செலவு, இதெல்லாம் டெபிட்டில். ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், எக்ஸ்பென்சஸ் செலவுனாலே நமக்கு நஷ்டம் தான் இல்லையா? ஸோ ஆல் த எக்ஸ்பென்சஸ் and losses will be shown in a
டெபிட் சைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா எக்ஸ்பென்ஸும் டெபிட் சைடில் காமிக்கிறோம். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம கேஷாக தானே கொடுக்குறோம், அதனால் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ 500 + 3,000 + 7,000 டோட்டலி 4,500. இந்த கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன் என்னென்ன நம்ம பே பண்ணியிருக்கோம், வேஜஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருக்கோம், அதே மாதிரி என்ன கட்டியிருக்கோம், வாணிப செலவையும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுக்காகலாம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நரேஷன் வந்து என்னது, பெய்ட் wages, electricity charges and trade expenses. Then last one, so very important 5 mark question. Classify the following items into real, personal and nominal account. First என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, capital, copyright, electricity charges, outstanding rent, purchases, lata, dividend, குட்வில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரமேஷ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, should be write 1 by 1. இது எல்லா எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே சீரியல் நம்பர் இருக்கா, பர்டிகுலர்ஸில் பாருங்கள், அடுத்து என்ன விச் டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கடைசியாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ should be write 1 by 1. ஃபஸ்ட் ஒன் கேபிட்டல், பர்ச்சேசஸ். இங்கே ஏபிசிடி போடலாம், அது வேண்டாம். சீரியல் நம்பர் போது நம்ம அக்கார்டிங் டு த நம்பர் தான் இங்கே கொடுக்கணும், ஏபிசிடி கொடுக்க வேண்டாம். நம்பர் 1 கேபிட்டல், நம்பர் 2 பர்ச்சேசஸ், தேர்ட் ஒன் குட்வில், காப்பிரைட், லதா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, டிவிடெண்ட், ரமேஷ், அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு கேபிட்டல். இப்போ கேபிட்டலில் என்னெல்லாம் நமக்கு வரும், நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம பர்சனல்னால் எது, நாமினல்னால் எது, ரியல்னால் எது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ கேபிட்டல் வந்துச்சுன்னா பர்சனல் அக்கௌண்ட்டு, பர்ச்சேசஸ்ன்றது ரியலாக நடக்கக்கூடியது, குட்வில்னாலும் ரியல் தான், காப்பிரைட்டு ரியல் அக்கௌண்ட், லதா நேமில் வருது அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஆர் பர்சனல் இண்டிவிஜுவல் நேமில் வந்தாலும் அதை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இது எக்ஸ்பென்சஸ்ஸு, அதனால் இது நாமினல் அக்கௌண்ட். டிவிடெண்ட் இதுவும் ஒன் ஆஃப் த இன்கம் ஐட்டம், அதனால் நாமினல் அக்கௌண்ட். டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீ 10 rupees வந்து ஷேர் போடுற பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் அது உங்களுக்கு 20 rupees கிடைக்குது. நீ போட்ட 10 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்க தெரியுமா. நீ போட்ட பங்குலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் நம்ம டிவிடெண்ட் சொல்கிறோம், பங்கு ஆதாயம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதான் டிவிடெண்ட்டு. இது நமக்கு இன்கமிங் வருது. அப்போ எக்ஸ்பென்சஸையும் இன்கமையும் நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் தான் மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா. ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் and all the incomes and gains இது எல்லாமே நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் ரமேஷ் வந்து நேம், இண்டிவிஜுவல் நேம், அதனால் அது பர்சனல் அக்கௌண்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். ப்ரீபெய்டாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ம எங்கே காமிக்கிறோம், அதை ரியல் அக்கௌண்ட்டில் காமிக்கிறோம். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே we had learn about journal entry and then classification of different types of account, isn't it? So understand the concept, try to do the sum. I will give some assignment, complete it.